தேவையற்ற கடன்கள் வாங்குறது அது வந்து இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும்போது அதை அடைக்க முடியாமலே போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்கள் முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லைன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆக பிளான் பண்ணுறாங்க, ஐவிஎஃப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சே. இது வரைக்கும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு சாதித்த விஷயங்கள் எல்லாமே இப்போது அவங்களுக்கு ஈஸி ரிப்ளேட்லேயே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீரியடாக தான் ரிஷபத்துக்கு வந்து இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் லைஃப்பில். நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய இடமாற்றங்கள், அலைச்சல்கள், பிரிவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஆனாலுமே எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கும். அவங்க முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, ரிட்டர்ன்ஸே வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே திருப்பி கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து இந்த மே எண்ட்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கும். கடகம் வந்து பேக் டு பேக் அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட நிறைய செலவுகள்லாம் வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து மௌனம் காக்கிறது ஒரு பெரிய பரிகாரம். இந்த பிரிவுகள், நிரந்தர பிரிவுகள், டிவோர்ஸ் ஆகிறது, இது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். செகண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது. அப்புறம் மூணாவது வந்து ஆஃபீஸில் ப்ராப்ளம் வருது, பதவி பறி போகிறது. இது வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மணி வரணும்னா இப்போ வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வரும் அவங்களுக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சௌகார்த்திகா சுவாமிநாதன் அவங்க தான் நினைஞ்சிருக்காங்க. போன எபிசோட்லயே மே மந்த் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசி வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க இல்லையா. இந்த ஷோல நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். போன எபிசோடு எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி எங்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த பெயர்ச்சி வந்தாலுமே அவ்வளோ தூரம் வந்து சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சினா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் குரு பெயர்ச்சின்னு வந்தாலே அப்பா நமக்கு ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ராசி முதன்மையான ராசி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மீடியமான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த 7.5 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க. ஸோ செவ்வாய் தான் இவங்களுக்கு அதிபதி, ராசி அதிபதி. ஸோ இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு பலன்களை கொடுக்கும். முக்கியமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம்மந்தமான விஷயங்கள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். அதை வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த காலகட்டத்தில். பெண்கள் முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லைன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆக பிளான் பண்ணுறாங்க, ஐவிஎஃப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சே. இந்த காலகட்டத்தில் அவங்கள நல்ல செக்கப்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அவங்க மெடிசின்ஸ் ஒழுங்காக எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த 2.5 ஆண்டுகள். அதே மாதிரி வந்து புது வீடு வாங்குறது, வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா டிஸ்பைட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 7.5 சனியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். புது வீடு வாங்குறது இதெல்லாமே. கொஞ்சம் டயட் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒரு பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரிஷியஸான டயட் எடுத்துக்கிறது, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக வாக்கிங் போகிறது. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்னால், டயபெட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, பீரியாடிக்கல் டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அவங்க மேஷராசி வந்து பண்ணிக்கணும். இதெல்லாம் சிறப்பான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற கடன்கள் வாங்குறது அது வந்து இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக இப்போது ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அவங்களோட சேவிங்ஸு ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் வைக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போடுறது, இந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா அன்வான்ட் செலவுகளும் வராது, தேவையில்லாத கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வராது அவங்களுக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும்போது அதை அடைக்க முடியாமலே போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தான் இந்த குரு பயிற்சியோட ஓவராலாக மேஷத்துக்கு எப்படி இருக்கு?
ஒரு 65%. 65% விடுங்க, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் மேஷம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். அவங்க வீட்டில் ஒரு சிங்கம் ஒரு ஸ்டாச்சு வாங்கி வைக்கலாம். அதில் ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ் அதை பார்த்துட்டு விஷ்ணுவோட மந்திரமோ இல்லை குரு மந்திரமோ இது பாராயணம் பண்ணால் they'll have very good effect. பூஜை ரூம்ல வைக்கணுமா? இல்லை ஹால்லையோ எங்கேயோ wherever comfortable they can keep it and they can gaze on any now. சிங்கமா இல்ல அதுலயும் நீங்க கொஞ்சம் ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டதோ அதனால ஒன்றும் இல்லை. அவங்கள பார்க்கணும், அந்த ஃபேஸை பார்க்கணும். ஆமா, ஏன்னா அந்த மேஷம் வந்து லீடர்ஷிப் ரொம்ப குவாலிட்டிஸ் இருக்கும். பட் தே வெரி மச் இம்பல்சிவ் இன் நேச்சர். ஸோ அதை பார்க்குறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ விஷ்ணு மந்திரமோ இல்லை குரு மந்திரமோ அவங்க ஓம் குருவே நமக சாண்ட் பண்ண ஒரு 11 times சாண்ட் பண்ண மார்னிங் இதை அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததான் ரிஷபத்துக்கு ஆல்ரெடி உங்கள் கோல்டன் பீரியட் தான். ஸோ இப்போ அவங்களுக்கு இன்னுமே நல்ல டாப்பாக இருக்கும் இல்லை மேம்? அவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு வந்து இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், நான் சொல்ல ஃபியூ இயர்ஸ்னால் லைக் மோர் தென் டிகேட் I would say 10 years. 10. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய. ரிஷபத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே இருந்திருக்காது, ஒரு பப்ளிக் ரெக்கக்னேஷன், ஒரு சோஷியல் ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது. வீட்லேயே வந்து நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இந்த காலகட்டம் உண்மையிலே வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான். இட்ஸ் லைக் ஒரு 50 years ஒன்ஸ் நடக்கிற ஒரு டிரான்சிஷன்ஸ் தான் அவங்களுக்கு ரிஷபத்துக்கு இந்த தடவை. இது வரைக்கும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு சாதிச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு பிளேட்ல கேக் வாக் மாதிரி. ஆமா, கேக் வாக் மாதிரி ஒரு பிளேட்லேயே எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீரியடா தான் ரிஷபத்துக்கு வந்து இருக்கும். குரு பயிற்சி. ஆமா, என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் லைஃப்பில். அது பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், அது குடும்ப வாழ்க்கையில், இல்லை இப்போது வீட்டில் வந்து இது வரைக்கும் ஒழுங்காக படிக்கல, ஒன்று நல்ல வேலையில் இல்லை, நல்ல பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டம். எல்லாமே வந்து அவங்களுக்கு செட்டில் ஆகிடுவாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களுக்கு என்ன பரிகாரம், இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும்? அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட ராசி இல்லையா, ஸோ ஒரு சில்வர் காயின் வந்து வாலெட்டில் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட லக்ஸரியை வந்து தேடி போவாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு டாப் லைஃப் ஸ்டைலில் தான் வாழணும், இறங்கினாலே கார் தான், பறந்தாலே ஃப்ளைட் தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்க பணம் வந்து தங்காது அவங்கக்கிட்ட. ஸோ அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான், சில்வர் காயினை வந்து வாலெட்டில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். அதே மாதிரி நைட் வந்து பாலில் குங்குமப்பூ போட்டு சாப்பிட்றது, அது வந்து இட் வில் கிவ் குட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் லைஃப்பில். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஒரு நிலைத்தன்மையோட இருப்பாங்க. பொதுவாக இன்னொன்று என்னென்னா, ரிஷபம் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த தவிர்த்துட்டே போகிறது, அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம நினைப்போம்ல காலையில் பண்ண வேண்டியது ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நினைக்கும் போது ரிஷபம் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே ஸ்டார்ட் தே கேரியர் வித் 15-20,000 அண்ட் அந்த ஆஃபீஸ் ரொம்ப நல்லா ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னா அவங்க அதிலே கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. அவங்க பேமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாட்டியும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் அவங்க ப்ரையாரிட்டி. எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்களாம், ஓகே நீங்கள் போய் வேற ஒரு ஜாப் வந்து சீக் பண்ணுங்க, தேடுங்க, இல்லை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது மாதிரிலாம் பண்ணாங்க. பார்க்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து அவங்களே ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்க, இல்லை நம்ம வந்து இனிமேல் நம்ம கொஞ்சம் இதாகிடணும் அப்படின்னு. அது அவங்களுக்கு வந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க எடுக்கிற சின்ன எஃபர்ட் கூட இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமான பலன்களை ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன மந்திரம் இவங்க சொல்லணும்? இவங்க வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம், சுக்கிரனோட மந்திரம் சொல்லலாம். பொதுவாகவே இந்த தடைகள் எல்லாமே போக்குறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து கேட்குறது,
இல்லை பாராயணம் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெரிய ஒரு பலன்கள் நல்ல ஒரு இருக்கும். அதே மாதிரி காலபைரவர், உஜ்ஜயினி காலபைரவரோட அபிஷேகம் பார்க்குறது, அதாவது நேராக போய் பார்க்க முடியாட்டியுமே காலையில் யூடியூப்பில் லைவ் போடுவாங்க டெய்லி. ஸோ நம்மளோட நேரத்தையே அவங்க மாற்றக்கூடிய பவர் அவருக்கு இருக்குது. நம்ம ஆமாம். ஸோ உஜ்ஜயினியில் இருக்கிற அவரை வந்து நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க லிங்கத்துக்கு. ஸோ அதை பார்த்தாலே அவங்களோட நேரம் காலம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக வந்து அமையும். ஸோ இவங்களுக்கு பர்சன்டேஜ்னா உங்களுக்கு 92%. 92. ஓகே மேம். உண்மையாகவே பார்க்குற ரிஷபராசி நேயர்கள் எல்லாருமே பயங்கர ரொம்ப ஒரு ஹாப்பினஸில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லெட் அஸ் ஆல்சோ கங்க்ராச்சுலேட் தெம் இன் அட்வான்ஸ். அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பாக அமையட்டும் அப்படின்னுட்டு. அடுத்ததா மிதுனம். ஸோ மிதுனம் அவங்க வந்து ஒரு இப்போ தான் ப்ரீத் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து ஜென்மத்தில் இருக்கிற குரு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். பொதுவாக வந்து ராமர் வனவாசம் இருந்த காலகட்டம் வந்து ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிதுனத்துக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய இடமாற்றங்கள், அலைச்சல்கள், பிரிவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஆனாலுமே எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த மே எண்ட்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே வந்து அதே மாதிரி அவங்க முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, ரிட்டர்ன்ஸே வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே திருப்பி கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து இந்த மே எண்ட்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிடும் எல்லாமே. ஏன்னா பொதுவாக குரு வந்து யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டார். அவர் ஒரு நல்ல மங்களமான ஒரு கிரகம். ஆனால் ஜென்மத்தில் வரும்போது எல்லாத்துக்குமே ஈக்குவலான பலன்களை அவர் கொடுக்க மாட்டார். ஸோ மிதுனத்துக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 70% இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மிச்சவங்களுக்குலாம் 100% இருந்திருக்கும். இப்போ ராமர் வனவாசம் பண்ணால் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காட்டில் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஸோ மிச்ச ராசிகளுக்குலாம் வந்து ஒரு 100% எஃபெக்ட் இருந்திருக்கும்னா இவங்களுக்கு ஒரு 70% இருந்திருக்கும் மிதுனத்துக்கு. ஸோ அதையுமே வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. ஏன்னா மிச்ச கிரகங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இதாக இருந்தனால. ஃபைன். ஓகே. ஸோ இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன? மிதுன ராசிக்கு வந்து புதன் ஓட ராசி அவங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்சுவல் தான் இருப்பாங்க அவங்க. பொதுவாக விஷ்ணு பகவானை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி துளசி மாலை, துளசி தீர்த்தம் குடிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலரில் வந்து எதுனாலும் அணிகிறது. புதன்கிழமை வந்து போய் இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து மாங்கல்யம் வாங்கி கொடுக்குறதோ, இல்லைனா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறதோ, ஓல்டேஜ் ஹோம்ஸில் போய் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது. இந்த சென்ஸ் ஒரு க்ளீனிங் ஒர்க் இருக்குது, இல்லை அவங்க வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓல்டேஜ் ஹோமாக, இல்லைனா அது ஒரு கார்டனிங் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் அவங்க பண்ணலாம். கோவிலில் திருப்பணிகளில் வந்து ஈடுபடுறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த காலத்தில் இருக்கும். சூப்பர் மேம். இப்போ இவங்களுக்கான மந்திரங்களும் அந்த விஷ்ணு இதுலேயே வந்துடுது. புதன் மந்திரம், புதன் பகவானோட மந்திரம் அவங்க சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிகாரம் என்னென்னா, காப்பர் பிளேட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அருகம்புல்லும் பச்சை பயிரும் வச்சுட்டு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு அதை வந்து நம்ம மெயின்டைன் ஒரு 1 வீக்குக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து வீட்டில் கொடுக்கும். வீடாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும். காப்பர் பிளேட்டில் ஒரு கார்னரில் தண்ணி ஃபில், ஒரு காப்பர் பிளேட்டில் வாட்டர் ஃபில் பண்ணிடணும். அதில் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை போட்டுடணும். அப்புறம் அருகம்புல், அது ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து அதை மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து இந்த ஜென்மகுரு இருந்தனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பிரெயின் ஃபாகிங், அதாவது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கிறத வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும். அது பண்ண 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 ஒரு 48 days தான். எதனாலுமே ஒரு 48 days பண்ணாலே போதும். ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. ஃபைன் மேம். உண்மையாகவே அப்போ மிதுனத்துக்கு பர்சன்டேஜ் 80%. ஓகே, சூப்பர். இப்போ வரைக்கும் சோஃபார் மேஷம் தான் 65ல் இருக்கு. ஓகே மேம். அடுத்ததா கடகம். கடகம் வந்து பேக் டு பேக் அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட நிறைய செலவுகள்லாம் வந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு. ஜென்மத்தில் குரு போகிறாங்க,
அவங்களுக்கு குரு வந்து உச்சமாகிற இடம் வந்து கடகராசி. ஸோ நல்ல ஒரு பலன்களை தான் அவங்க கொடுப்பாங்க. இருந்தாலுமே வந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அந்த ராகு 8ல் இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து மௌனம் காக்கிறது ஒரு பெரிய பரிகாரம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து கடகராசினர் எப்படி இருப்பாங்கன்னா அன்பிரடிக்டபுளாக இருப்பாங்க நேச்சர். வளர்ப்பிறையப்போ கொஞ்சம் எக்ஸைட்டடாக எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. தேய்பிறையப்போ எப்படி வந்து அவங்க மூனோட வெளிச்சம் கம்மியாகிற மாதிரி அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டு அவங்களோட மென்டல் ஸ்டேட்டுமே வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அவங்கள 40 வருஷம் வாழ்ந்தவங்க கூட அவங்கள வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ரொம்ப அன்பானவங்க, ஆனால் அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. மதர்லி லவ் அண்ட் நேச்சர் அண்ட் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா வந்து அது கடகராசி தான். சூப்பர். ஆனால் அதனால அவங்களுக்கு பல ஏமாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க. ஸோ இவங்களுக்கான பரிகாரம், இவங்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறையா அன்னதானம் பண்ணுறது, பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம் கொடுக்கறது, கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் அவங்க குலதெய்வத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். எப்போவுமே எல்லா ராசினர்களுமே வந்து குலதெய்வத்தை வந்து வணங்குறது ரொம்பவும் அவசியமான விஷயம். அவசியம் கூட, விசேஷம்ன்றது இருக்கு. ஏன்னா நம்ம குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல வந்து காக்கும், அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் எல்லாமே. ஸோ அவங்கள வந்து வணங்குறது. ஏன்னா இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ், இப்போ பிளானட்ஸ் வந்து இப்போ 8வது இடத்துல ராகு இருக்கிறது, இதெல்லாமே சில நேரங்களில் சட்ட சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ராகுனால கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, ஏதாவது ஒரு தப்பான முறையில் கவர்மெண்ட்டை விவரிக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதோட ஸ்டாப் ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லது செய்கிறதா நினச்சிட்டு நம்ம பண்ணோன்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் கடகத்துக்கு இது வரைக்கும் இருந்ததோட இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். மந்திரங்கள் ஏதாவது சொல்லணுமா? ஏன்னா நீங்கள் அதை செவ்வாழை சொல்லிட்டீங்க, பௌர்ணமி பூஜையை சொல்லிட்டீங்க, இது தவிர வேற ஏதாவது? இவங்க வந்து இப்போ ராகு 8ல் இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி எல்லாமே போயிட்டு வரலாம். தட்சிணாமூர்த்திக்கு எப்போவுமே வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றுறது, மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, எப்போவுமே நெத்தியில் வந்து மஞ்சளோ இல்லை சந்தனமோ வச்சுட்ருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை, குருவோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் இல்லையா, அவங்க அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு அதிகமாக ஆக மிச்சத்தோட இல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து குரு தடுத்துருவார் இல்லையா. ஸோ ராகு கேதுவோட இதை கூட அவரால் தடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளானட் தான் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான விஷயங்கள், பொதுவாகவே ஒரு துவரம்பருப்பு தானம் பண்ணுறது, அப்புறம் கொண்டுக்கடலை தானம் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணலாம். மாலையாக நம்ம கையாலேயே வந்து எலுமிச்சம்பழத்தை கோவில்லையே போய் உட்காந்து ஒரு எண்ணிக்கையில் கோர்த்து அம்பாளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் கடகத்துக்கு. சூப்பர் மேம். இவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கா? இவங்களுக்கு 85%. சூப்பர் மேம். அடுத்ததா சிம்மராசி வந்து இப்போ அஷ்டமத்து சனியோட இதில் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து குருவோட பொசிஷன்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு இந்த இதில் வந்து நல்லா தான் இருக்குது இந்த குரு பயிற்சியில். ஸோ அதனால் அவர் வந்து அந்த அஷ்டமத் சனியிலேருந்து வர இல் எஃபெக்ட்ஸை வந்து கம்மி பண்ணிடுவார் குரு பகவான். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அஷ்டமத்து சனின்றது 7.5 ஆண்டுகள் வந்து சனி பகவான் பண்ணக்கூடியது 2.5 வருஷத்துல மினி வெர்ஷன் பண்ணக்கூடியது தான் அஷ்டமத்து சனி. ஸோ இதில் பெரும்பாலான விஷயங்கள் என்னெல்லாம் வரும்னா, இந்த பிரிவுகள், நிரந்தர பிரிவுகள், டிவோர்ஸ் ஆகுறது, இது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். செகண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது,
அப்புறம் 3வது வந்து ஆஃபீஸில் ப்ராப்ளம் வருது, பதவி பறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எல்லா பிரச்சனையுமே ஒரே நேரத்தில் வருது. இப்போ இந்த வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி தான் எத்தனை பேர் அடிச்சுட்டு போனாங்கன்னு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கிரகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானதாக தான் இருக்கும். பதவி பறிபோகாமல் காப்பாற்றும். இந்த ஒரு வருஷம் வந்து கண்டிப்பான முறையில் ஜாப்ல வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி அதெல்லாம் இல்லாமல் அவங்கள வந்து காப்பாற்றும். இருந்தாலுமே நம்ம வந்து சூரியனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அவங்களோடது வந்து சூரியன் தான் சிம்ம ராசிக்கு. ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அர்க்கியம் பண்ணுறது, காலையில் வந்து சூரியனுக்கு வந்து காப்பர் வெசலில் ஒரு காப்பர் சின்ன செம்பில் சூரிய பகவானை பார்த்துட்டு தண்ணியை வந்து அப்படி தானம் பண்ணுறது, அப்படி விதானம் பண்ணுறது, அது பண்ணாலே ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சுப்பீரியர்ஸை வந்து சப்போர்ட்டிவாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் பேசுனா அதுக்கான பலன்கள் வந்து நமக்கு ரொம்ப நிறைய இருக்கும். இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த அஷ்டம சனியில் ப்ரொமோஷனா கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரிலாம் ஒரு மித் இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபீஸிபிளாக நல்லா பேசிட்டு வயசுட்டெல்லாம் இருந்தோம்னா அவங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour சொல்றாங்கன்னா அது முகம் சொல்லிக்காம செஞ்சுட்டு, ஏன்னா இந்த டைம்ல அப்படிதான் இருக்கும், ஒர்க் லோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மகிட்டே எல்லாத்தையும் புஷ் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் தான் இந்த ஆஃபீஸில் இருக்கோமா, அந்த மாதிரி ஒரு விரக்தியான மைண்ட் செட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வேலையை விட்டு நம்ம போயிடுவோம். இப்போ இவங்களுக்கான மந்திரங்கள், இவங்களுக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம், அது பெண்களாக இருந்தால் எப்படிங்க கேட்கலாம். ஆதித்ய ஹிருதயம் எல்லாருமே கேட்கலாம், பெண்கள் ஆண்கள்னு எல்லாம் கிடையாது. இல்ல சொல்றது ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் சொல்லக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த மந்திரத்துக்குமே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. தர்ப்பணமே வந்து பெண்கள் பண்றாங்க. ஸோ மந்திரத்துக்கு வந்து எந்த கடவுளுமே வந்து இது பெண்களோடது இது ஆண்களோடதுன்னு கிடையாது. ஆதித்ய ஹிருதயம் சொல்ல முடிஞ்சவங்க பாராயணம் பண்ண முடிஞ்சவங்க பாராயணம் பண்ணலாம், கேட்க முடிஞ்சவங்க கேட்கலாம். முக்கியமா கோதுமை தானம் பண்றது ரொம்ப வந்து ஒரு விசேஷமான பலன் கொடுக்கும். ஹனுமன் சாலிசா கேட்கலாம், ஹனுமன் சாலிசா பாராயணம். குழந்தைங்களுக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் அயன் சம்பந்தப்பட்டு ஒரு பாதிப்புகள் வரும், அதாவது ஒரு கத்தியில கீச்சுக்கிறது, கையில ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் குழந்தைங்களை. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் பெரியவர்கள் நம்ம பரிகாரம் பண்ணிக்குவோம், மந்திரம் சொல்லிப்போம், எல்லாமே பண்ணிக்குவோம். 6 வயது மேற்பட்ட குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஹனுமன் சாலிசா சொல்லி கொடுக்கலாம், அவங்க நல்லா ஈஸியாக கற்றுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் ஒரு 40 தானே இருக்கு. ஸோ அவங்க சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடினா கூட ஹனுமன் வந்து இறங்கி வந்துருவார் குழந்தைங்க இல்லையா. அவங்களுக்கான பெர்சன்டேஜ் 70. ஓகே, அப்போ கூட அவங்க வேஷத்தை விட ஜாஸ்தியாக தான் மேம் இருக்காங்க, இவ்வளோ கஷ்டம் சொல்லியும். ஃபைன் மேம். அடுத்ததா கன்னி. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து வராங்க குரு. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா வந்து இப்போ ப்ளே பண்ணக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு. இது வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மணி வரணும்னா இப்போ வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வரும் அவங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் அவங்க நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான ரிட்டர்ன்ஸே வராமல் இருந்திருக்கும். எப்படியாவது ஒரு விஷயத்துலையா இது வர இன்கம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா இடத்துலேருந்துமே அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதாவது இந்த காலகட்டத்தில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் அப்போ இருக்கா மேம்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, புதன்கிழமை கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஊனமுற்றோருக்கு அந்த வீல் சேர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யறது. பொதுவாக வந்து இவங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒன்று வாங்கி போய் கொடுத்துருவோம், அது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் மாதிரி ஆயிடும் இல்லையா. ஹோஸ்ட் அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுக்கறது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஈல்டு கொடுக்கும். சரி, ஓகே, சூப்பர். இவங்க மந்திரம் ஏதாவது? விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஓகே, பாராயணம் அது ஒன்று வந்து அது பண்ணலாம். அப்புறம் ஸ்ரீ சுக்தம்
வந்து அது ஒரு சின்ன மந்திரம் தான். அது வந்து ஒரு காயின்ஸ் வந்து ஒரு 51 காயின்ஸ் இல்லை 101 காயின்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அதை பாராயணம் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு உடன் பாக்ஸில் போட்டு சாமிக்கிட்ட வச்சிடணும். ஓகே. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, புதன் ஹோரையில், சுக்கிர ஹோரையில் சொல்லிட்டு வச்சுட்டா அவங்களுக்கு வர அந்த பண பிரச்சனைகளோ இல்லை கடன் தொல்லைகளோ வந்து இல்லாமல் ஆகிடும். சூப்பர் மேம். இவங்களுக்கு பர்சன்டேஜ் 80%. ஓகே, சூப்பர். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு எளிய முறை பரிகாரங்களும் மந்திரங்களும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.